ஸோ கைஸ் we have ஒரு 7 கடல் 7 மலை ரிலீஸ் டேட் டீசர் சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலி திஸ் இஸ் கமிங் ஃபார் ரிலீஸ். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ராம், நிவின் பாலி அண்ட் சூர்யா அண்ட் அஞ்சலி எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. லெட்ஸ் கோ பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வெல்கம் பேக் டு சொல்ல போகிறோம்னா 7 கடல் 7 மலை படத்தோட ரிலீஸ் டேட் டீசர் தான் பார்க்க வந்திருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போதும் 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஏன் சவுண்ட் வரல? சரி கைஸ் சவுண்ட் இப்போ வந்துருச்சு. லெட்ஸ் கோ. பையனுக்கு வாங்க துபாய் பிஸ்கட் எலிக்கு சாப்பிட கொடுக்குற ராஸ்கல். சார் சாப்பிட்றப்ப பேசக்கூடாது. ஓகே சார். யா இம்மார்டல் மேனில் ரைட்டு. டெக்னிக்கலி ப்ரில்லியண்ட்டா அந்த ட்ரெயின் செட்டு, லைட்டிங்லாம் சான்ஸே இல்லை. என்ன முறைக்கிற? லெஃப்டில் போக மாட்டோம், ரைட்டில் போக மாட்டோம், நேராக தான் போவியா? அப்படியே ஓங்கி மிதிச்சேன்னு வச்சுக்க. அவன் பக்கம் ஏன் திரும்புற? ஓகே சார். எலியோ யானையோ மரமோ புல்லோ எல்லாம் உயிர்தான். நம் மூத்தோரின் ஆன்மாதான். அவர்களின் அரவணைப்போடு அக்டோபர் 1 வேற லெவல். ஓகே 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 கைஸ், இது ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ். திஸ் இஸ் லைக் எப்படி சொல்கிறது, டெக்னிக்கலி ப்ரில்லியண்ட், விஷுவலி பியூட்டிஃபுல். இங்கேயும் பாருங்கள், எங்கேயுமே ஒரு டெக்னிக்கல் ஃப்ளாவே கிடையாது. அந்த விஎஃப்எக்ஸ்லேருந்து எல்லாமே அந்த பீரியாடிக் போகிறதுக்குள்ள ஈஸிலி பீரியாடிக்கலாக தெரியுது. அண்ட் ஸ்டில் இட் இஸ் வெரி நேச்சுரல் அண்ட் நாட் ஆர்டிஃபிஷியல். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வெரி நைஸ். ரொம்ப வார்மிங்கான படமாக இருக்கும். நான் நம்புகிறேன் நல்ல ஃபீல் குட் படமாக இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ராம் சார்ன்றது ஒரு நல்ல படம் அப்படின்றது தான். இது இப்போ நல்ல ஒரு இது பல ஃபெஸ்டிவல்ஸ் ரவுண்ட்லாம் போயிட்டு வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்த படங்கள், கிரிட்டிக்ஸ்லாம் பார்த்த படம், நிறைய ரேவ் பண்ண படம். பட் நம்ம தான் இன்னும் பார்க்குறோம், நம்ம தான் கடைசியாக பார்க்க போகிறோம் இப்போ ஆடியன்ஸாக. ஸோ ஐ திங்க் ரியலி ஆடியன்ஸ் ஷுட் கம் டு தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் த ஃபிலிம். லைக் ஏன்னா கண்டிப்பாக நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கன்றதான் சொல்ல வரேன். பிகாஸ் there's so much effort gone in, and also Ram sir வந்து I think he deserves a better place in Tamil cinema. I think he deserves a better taste of success அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலி. அது எவ்வளோ தான் அவர் வந்துட்டு அதை நான் பெருசாக கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்றத எனக்கு தெரில. பட் I really think he deserves a better place in, like he is there in people's hearts obviously. பட் பிஸ்னஸாகவும் இந்த படம் பெட்டராக பண்ணுச்சுன்னா ஐ திங்க் இல் மேக் ஹிம் கிவ் மச் பெட்டர் வேறு மாதிரி படங்கள். அவரும் நல்லா பயங்கரமாக அடுத்தடுத்த படங்கள் கொடுக்கறதுக்கு அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது பர்சனலி. ஸோ ஆடியன்ஸாக நம்ம படம் நல்லா இருந்தால் அதுக்கான சப்போர்ட்டை கரெக்டாக கொடுத்துடணும். படம் நல்லா இருந்து நம்ம போய் பார்க்கல, அதனால் வந்து அடுத்த படம் பட்ஜெட் கிடைக்கலன்ற லெவலில் எதுவும் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட ஒரே ஒரு இது. பட் இட்ஸ் ஆல் கடைசியில் என்ன நடக்குதோ அதுதான். பட் ஒரு ஆடியன்ஸாக நான் ஆடியன்ஸுக்கு ஒரு சொல்லிக்கணுன்னா படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் கிவ் இட் அ ட்ரை, கிவ் இட் அ வாட்ச். கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். இது நல்ல ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ஃபிலிமாக தான் ப்ரொமோட்டும் இதுவரையும் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல்லேருந்து எல்லாமே இட் ஹாஸ் அ லவ் ஸ்டோரி, இட் ஹாஸ் காமெடி, இட் ஹாஸ் சூரி, இட் ஹாஸ் நிவின் பாலின்றது. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரொம்ப ஆர்ட்ஸியான படம் அப்படின்றத தாண்டி கண்டிப்பாக எல்லாருக்குமான படமாகவும் இது இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன் பர்சனலி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பார்ப்போம். நன்றி.